தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. நீர்கொழும்பு சிறையில் இரத்த களரி 25 பேர் பலி, 100க்கும் மேற்பட்டோர் காயம். எரிபொருளுக்கான QR குறியீட்டு முறைமை தொடரும், வெளியானது அறிவிப்பு. பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலைகள் குறித்து வெளியான தகவல். ஜூலை முதல் செப்டம்பர் மாதத்தில் எல் நினோ தீவிரமடையும், இலங்கைக்கு கடும் எச்சரிக்கை. மேல் மாகாண வைத்தியசாலைகளில் இக்கட்டான நிலை, மரணங்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. நாடு முழுவதும் மருந்து தட்டுப்பாடு, தனியார் வைத்தியசாலைகளும் பாதிப்பு. இடிந்து விழுந்தது 4 மாடி கட்டடம், 5 குழந்தைகள் உட்பட 6 பேர் பலி. யாழ் மாதகலில் கோர விபத்து, சம்பவ இடத்திலேயே முதியவர் பலி. சுவிஸ் ஆஃப்ரிங்கன் நகரத்தில் குறைந்த விலையில் சிறந்த தரத்தில் உங்கள் வீட்டு தேவைகளுக்கான யாவும் ஒரே இடத்தில். லிட்டில் ஏசியா. இங்கே தாயகத்தில் இருந்து தரமான மரக்கறி, ஃப்ரெஷ்ஷான இறைச்சி, சுவையான மீன் வகைகள் மற்றும் ஆசிய, ஆப்பிரிக்க, தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பலசரக்கு பொருட்கள் அனைத்தும் ஒரே கூரையின் கீழ். உங்கள் ஷாப்பிங்கை இனிமையாக்க 200க்கும் மேற்பட்ட கார் பார்க்கிங் வசதி. மேலும் ஹைவேயில் இருந்து வரும் 700 மீட்டர் தூரத்தில் மிக பிரம்மாண்டமான லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? இப்பவே வாங்க, கையோட அள்ளிட்டு போங்க. லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட், பார்க் வெக் 2, 4665 ஆஃப்ட்ரிங்கன். தொடர்புகளுக்கு 0627 981111. தொடர்பென விரிவான செய்திகள். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நேற்று மதியம் பிடித்த கைதிகளின் மோதல் இன்று காலை மீண்டும் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் 25 பேர் பலியாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அதன்படி இந்த வன்முறை சம்பவங்களில் 5 சிறைச்சாலை அதிகாரிகள் உள்ளிட்ட 25 பேர் உயிரிழந்ததாகவும் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து நீர்கொழும்பு வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இதனிடையே சிறைச்சாலைக்கு உள்ளேயும் வெளியேயும் மீண்டும் ஒரு பதற்றமான சூழல் நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்களில் பலரின் உடல்களில் துப்பாக்கி காயங்கள் காணப்படுவதாகவும் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆரம்ப விசாரணையின்படி சுமார் 1800 கைதிகள் உள்ள இந்த சிறைச்சாலையில் பூரு மூனா பாதாள உலக குழுவுடன் தொடர்புடையதாக கூறப்படும் சுரேஷ் என்கின்ற போதைப்பொருள் கடத்தல்காரரின் செல்வாக்கின் கீழ் இந்த மோதல் நடைபெற்றதாக போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். மேலும் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான தகவல் ஒன்றை காட்டிக் கொடுத்த சம்பவமே இந்த மோதலுக்கு காரணமாக அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று பிற்பகல் விளக்கமறியலில் கைதிகளுக்கும் தண்டனை அனுபவித்து வந்த கைதிகளுக்கும் இடையில் ஏற்பட்ட மோதலில் 2 கைதிகள் உயிரிழந்ததோடு 38 பேர் ஏறவே காயமடைந்தனர். இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக நீடித்து வந்த இந்த வன்முறை சம்பவங்களால் மொத்தம் 27 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நாட்டில் தற்போது நடைமுறையில் இருக்கின்ற QR குறியீடு அடிப்படையிலான எரிபொருள் விநியோக முறைமை எவ்வித தடையுமின்றி தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திகுமாரகே தெரிவித்தார். இந்த திட்டத்தை நிறுத்துவதற்கு அரசாங்கம் எவ்வித தீர்மானமும் மேற்கொள்ளவில்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். நாட்டில் எதிர்காலத்திலும் தடையின்றி எரிபொருள் விநியோகத்தை முன்னெடுக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. எனவே தற்போதைய விநியோக முறைமையில் மாற்றங்கள் ஏற்படலாம் என பொதுமக்கள் அச்சமடைய தேவையில்லை. எரிபொருள் ஒதுக்கீட்டு அளவை அதிகரிப்பதற்கோ அல்லது குறைப்பதற்கோ எவ்வித முடிவுகளும் எடுக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. எரிவாயு விலை குறைக்கப்பட்டாலும் பேக்கரி உற்பத்திகளின் விலைகளை குறைக்க முடியாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் லிட்ரோ மற்றும் லேப் நிறுவனங்கள் எரிவாயு விலைகளை குறைத்துள்ளதை தொடர்ந்து உணவகங்களில் விற்கப்படும் சில உணவுப் பொருட்களின் விலைகளும் குறைக்கப்பட்டுள்ளன. ஃப்ரைட் ரைஸ், கொத்து, பரோட்டா மற்றும் சிற்றுண்டிகளின் விலைகள் குறைக்கப்படுவதாக அகில இலங்கை உணவக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கர்ஷன ருக்ஷான் தெரிவித்தார். எனினும் பான், பனஸ் உள்ளிட்ட பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலைகளை எவ்வகையிலும் குறைக்க முடியாது என அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் NK ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். எரிவாயு விலை சிறிய அளவில் குறைக்கப்பட்டதால் பேக்கரி உற்பத்திகளுக்கு எந்த பயனும் இல்லை என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். உலகளாவிய ரீதியில் வெப்பமான காலநிலையை உருவாக்குகின்ற முக்கிய காரணிகளில் ஒன்றான எல் நினோ காலநிலை நிகழ்வு ஜூலை முதல் செப்டம்பர் மாத காலப்பகுதியில் மேலும் தீவிரமடையக்கூடும் என உலக வானிலை அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. எல் நினோ நிகழ்வுகள் பொதுவாக பலவீனமானது, மிதமானது, தீவிரமானது மற்றும் மிக தீவிரமானது என்று 4 பிரிவுகளாக வகைப்படுத்தப்படுகிறது. இம்முறை காணப்படும் நிலை 3வது உச்சகட்டமான தீவிர நிலைக்குள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மற்றும் கிழக்கு பசிபிக் பெருங்கடல் பகுதியில் கடல் பரப்பு வெப்பநிலை இயல்பை விட அதிகரிப்பது எல் நினோ என்று அழைக்கப்படும் இயற்கை
காலநிலை மாற்றமாகும். இது சாதாரணமாக 2 முதல் 7 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஏற்பட்டு சுமார் 9 மாதங்கள் முதல் 1 வருடம் வரை நீடிக்கும் தன்மை கொண்டது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3வது உச்சக்கட்ட நிலை என்பது கடல் வெப்பநிலை இயல்பை விட 1.5 பாகை செல்சியஸ் முதல் 2 பாகை செல்சியஸ் வரை அதிகரித்திருப்பதை குறித்திருக்கிறது என்று வானிலை நிபுணர்கள் விளக்குகின்றனர். இலங்கை போன்ற பூமத்திய ரேகைக்கு அருகிலுள்ள நாடுகள் இத்தகைய நிலைமைகளால் நேரடி தாக்கங்களை எதிர்கொள்ளும் அபாயம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நெல் மற்றும் பிற பயிர்ச்செய்கைக்கு தேவையான மழை குறைவதால் நீர் பற்றாக்குறை ஏற்பட்டு விளைச்சல் குறையக்கூடும் என்று எச்சரிக்கப்படுகிறது. அதேவேளை முக்கிய நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் குறைவதால் நீர்மின் உற்பத்தியில் பாதிப்பு ஏற்படும் வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதிக வெப்பநிலை காரணமாக நீர்ச்சத்து குறைதல், சூரிய வெப்பத்தாக்கம் மற்றும் காய்ச்சல் போன்ற உடல்நல பிரச்சனைகள் அதிகரிக்கும் வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளதால் மேல் மாகாணத்தில் உள்ள பல வைத்தியசாலைகள் தங்கள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு எச்சரிக்கை விடுத்துள்ளது. நோய் தொற்று பாதிப்புகள் வேகமாக அதிகரித்து வருவது வைத்தியசாலைகள் மீது கடும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் இதனால் நோயாளிகளுக்கு போதுமான சிகிச்சை அளிப்பது மிகவும் கடினமாகி வருவதாக வைத்தியர் கபிலகனகர தெரிவித்தார். தொற்றுக்குள்ளானவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்தால் டெங்கு தொடர்பான உயிரிழப்புக்கு எண்ணிக்கையும் அதற்கேற்ப அதிகரிக்கக்கூடும் என்றும் எச்சரிக்கையை விடுத்துள்ளார். நாட்டில் பதிவான மொத்தம் 59,638 டெங்கு நோயாளர்களில் 52.4% மேல் மாகாணத்தைச் சேர்ந்தவர்கள். மேல் மாகாணத்தின் 3 மாவட்டங்களில் அதிக எண்ணிக்கையிலான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ள 22 சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுகளை அதிகாரிகள் அடையாளம் கண்டு கொண்டுள்ளனர். அதே நேரம் டெங்கு காய்ச்சலால் இதுவரை 39 மரணங்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அரசு துறை வைத்தியசாலைகளில் மட்டுமன்றி தனியார் துறை வைத்தியசாலைகள் மற்றும் மருந்தகங்களில் தற்போது கடுமையான மருந்து தட்டுப்பாடு நிலவி வருவதாக மருத்துவம் மற்றும் சிவில் உரிமைகளுக்கான வைத்தியர்களின் தொழிற்சங்க கூட்டமைப்பு தெரிவிக்கிறது. இதுகுறித்து வைத்தியர் சமல் சஞ்சீவன் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், தனியார் துறைக்கு மருந்துகளை வழங்கும் பல விநியோகஸ்தர்கள் தேசிய மருந்து ஒழுங்குமுறை அதிகார சபையின் கொள்கைகள் மற்றும் பதிவு செய்யும் செயல்முறைகளில் உள்ள குறைபாடுகள் காரணமாக நாட்டை விட்டு வெளியேறி வருகின்றனர். இந்நிலைமையை தற்போதைய தட்டுப்பாட்டுக்கு முதன்மை காரணமாக அமைந்துள்ளதோடு மருந்து ஒழுங்குமுறை அதிகார சபை சந்தையில் போட்டித்தன்மையுடன் மருந்துகளை விநியோகிப்பதற்கு தேவையான அதிகளவான நிறுவனங்களை பதிவு செய்ய தவறியுள்ளதால் இந்த நிலைமை மேலும் தீவிரமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் விளைவாக பெரும்பாலான தனியார் வைத்தியசாலைகள் மற்றும் மருந்தகங்களில் அத்தியாவசிய மற்றும் அத்தியாவசியமற்ற மாத்திரைகள், கெப்சியூல்ஸ்கள் மற்றும் தடுப்பூசிகளுக்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. 4 மாடி குடியிருப்பு இடிந்து விழுந்த விபத்தில் 5 குழந்தைகள், ஒரு பெண் உள்ளிட்ட 6 பேர் உயிரிழந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த சம்பவமானது நேற்று இரவு மும்பையின் மான்கூர் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. பலியானவர்களில் 4 பேர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் ஃபிரகன் மும்பை மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கனமழையின் காரணமாக இந்த 4 மாடி கட்டடம் இடிந்து விழுந்ததாகவும் விபத்துக்குள்ளான கட்டடம் சட்டவிரோதமாக கட்டப்பட்டது என்றும் உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்தனர். இடிபாடுகளில் சிக்கிய நஃபியா, நிகால், அலியா, முனாப், முஸ்கான் ஆகிய 5 குழந்தைகள், சோனி என்ற பெண் குழந்தை ஆகியோர் இடிபாடுகளில் இடித்து மீட்கப்பட்டு உடனடியாக அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். 4 பெண்கள் மற்றும் ஒரு ஆண் மாநகராட்சி நிர்வாகத்தின் கீழ் இயங்கும் சதாப்தி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது ஏற்கனவே அவர்கள் உயிரிழந்த நிலையில் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. மற்றொரு நபர் ராஜாஜி மருத்துவமனையில் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்த ஒருவர் மாநகராட்சி நிர்வாகத்தின் கீழ் இயங்கும் ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண மாதகல் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் முதியவர் ஒருவர் உயிரிழந்தார். இந்த விபத்து சம்பவம் இன்று காலை இளவாலை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது நெல்லையான் வீதி சில்லாலையைச் சேர்ந்த சாம் தவராசா வயது 80 என்பவரே இந்த விபத்தில் உயிரிழந்தார். சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் கடல்சார் சூழல் பாதுகாப்பு அதிகார சபையின் வாகனமும் குறித்த முதியவர் பயணித்த மோட்டார் சைக்கிளும் மோதியே இந்த விபத்து இடம்பெற்றது. இதன்போது குறித்த முதியவர் சம்பவ இடத்திலேயே பலியாகியுள்ளார். அவரது சடலம் தற்போது யாழ் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. சம்பவம் குறித்து இளவாலை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது.